வித்தகன் அருளால் நன்றி நன்றி நன்றி. வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஸ்வரி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய்போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறார். கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யார் கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் ஏற்க மனமில்லை. அப்படிப்பட்ட ஆலயமும் இந்த உடம்பும் ஒன்றுன்னு திருமூலர் கட்டிய கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பு ஒன்று. எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது. அங்கே 72,000 அணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடி நரம்புகள் 72,000. நவதுவாரம் என்ற 9 வாசல்களை கொண்டது உடம்பு. அந்த கோயிலையும் 9 வாசற்படி உண்டு. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லேயும் கோயில் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடராசர் கோவில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்கணும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். இன்னைக்கு அந்த கோயிலில் ஒரு மணி இருக்கு, கண்டாமணின்னு பேரு. ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த மணி ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் அந்த ஓசை கேட்குமாம். அப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த மணி, ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட மணி. ஒருவேளை உங்களுக்கு அந்த சிதம்பரம் ஆலய மணியினுடைய ஓசையை கேட்க நேர்ந்தால் உங்கள் ஆயுசு 7 நிமிடம் கூடும் என்று ஆன்மீகம் நமக்கு கற்பிக்குது. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. ஏற்றத்தாழ்வுகள், அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து மனதுக்கு ஒரு நிம்மதி, சரியான சீர்படும் வாழ்வு, அந்த வாழ்வுக்கு மிக முக்கியம், இன்றியமையாதது ஆன்மீகம் என்ற திருவிழா. திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னால் விழாதிரு. மனித வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருவிழா. ஆனால் எப்படி இருக்குது இந்த நிலைமை? ஆனாலும் பார்க்கிற போது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு, குளத்தை வெட்டி வச்சு, முன்னோர்கள் இதெல்லாம் தேவையில்லாமல், வேலை இல்லாமல், காசை வச்சுக்க தெரியாமல் கோயிலை கட்டினாங்க. என்ன மனிதன் செம்மையாக, சரியாக, ஒழுக்கத்தோடு நடக்கணும் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம சொல்லி வளர்த்தது, அந்த பக்கம் போகாத சாமி இருக்குது. கோயில் வயத்தில் உட்காந்துட்டு என்ன பேச்சு? கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி 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 வளர்த்த சமூகம் இந்த சமூகம். அந்த பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் சரியாக நடக்க வைத்தது, நடத்துகிறது, வழி நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகம். கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கண்டதையும் நினைக்கக்கூடாது. ஒழுங்காக கடவுளை இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று இலக்கியங்கள் கற்பிக்குது. குறிப்பாக மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே எங்கு எழுந்து அருள்வது நீயே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று பாடுகிறார். உடும்பு பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும் இறைவனை. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மனசு ஒரு குரங்கு மாதிரி அலைவாய விடாமல் இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆன்மீகம் கற்கிது. நீங்கள் பாருங்க, ஒரு 5 வயசு குழந்தைக்கு நெத்தி நிறைய விபூதியோ இல்லை திருமண்ணோ கழுத்தில் ருத்ராட்சமோ துளசியோ போட்டு நம்ம பிள்ளைகளை மங்களகரமாக கூட்டிட்டு வாங்க. நம்ம ஆளே கேட்பா, என்ன இப்போவே பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டலான்னு கேட்குறேன். அப்படின்னா அது சாமியார் ஆக்கிறதுக்கு அல்ல, அந்த குழந்தை பக்குவமா பக்தியோடு ஒழுக்கத்தோடு நடக்கிறதுக்கு ஆன்மீகம் இன்றியமையாத ஒன்று. அந்த ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால தான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரெனின் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, புராணம் இல்லை, இதிகாசங்கள் இல்லை. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறார். சரி, பூசணிக்காய் ஒன்று கடந்திருக்கு. பூசணிக்காய்னா தர்பூசணி இல்லை, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திஷ்டி பூசணி, அதுலேயும் சாம்பார் பூசணி. திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேர். அந்த பூசணிக்காய் பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. இவ்வளோ பெரிய காய் ஒரு கொடியில் காய்ச்சிருக்கு.
விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும். விரல் சிறுசா இருக்கு, வீக்கம் பெருசா இருக்கு அப்படின்னா கொடி சிறுசு, காய் ரொம்ப பெருசா இருக்கு. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுள் தான் இப்படி ஏற்குமாறா படைச்சு வச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள்னு. நாட்டில் கொல்ல போய் கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன். ஆனால் நம்மளும் அவங்களோட தான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒரு ஆலமரத்தடியில் படுக்கிறேன். மேலே பார்க்குறேன், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. ஆலமரத்தை பார்த்து பழம் சிறுசா இருக்கும் முடிவு பண்ண, இவ்வளோ பெரிய மரம், ஒரு சின்ன பழம், ஒரு சின்ன கொடி, அதில் அவ்வளோ பெரிய காய், கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில் விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்போ யோசிக்கிறேன், ஆஹா கடவுள் சரியானவன். ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குது நெத்தி. ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி பூசணிக்காய் மேலே இருந்து விழுந்திருந்தா நேரம் தலை செதறதங்காயா போயிருக்குமே, நல்ல வேலை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தான். அந்த உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. இறைவன் மிகப்பெரியவன். அதனாலதான் ஆன்மீகம் இந்த நாட்டில் நிலைத்து நிற்கிறது என்பதற்கு ஒரு சான்று. எத்தனையோ கதைகளும் காரணங்களும் காவியங்களும் இருக்கிறது. இருந்தாலும் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நமக்கு கடமையும் பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடை, அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம். விதைக்கிற விதை சரியா இருந்தா முளைக்கிற பயிறு நல்லா இருக்கும். அதனால திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தால் ஆனது. அப்பேற்பட்ட பஞ்சபூதமும் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை திருப்பி நமக்கே கொடுக்கும். கடல்ல விழுந்த பொருள் 3 நாள்ல கரை வந்து சேரும். மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குது. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு ஆற்றல் உடையது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது கைதட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் மார்க்கம் இருக்கு. சில நேரங்களில் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்கேண்டாம். இன்னைக்கு அமெரிக்கா ஆய்வு பண்ணி சொல்லுது, நமக்கு கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதாம். நிறைய பேர் இளம் வயதிலே இந்த மாரடைப்புங்கிற நோய்க்கு மரணம் அடைகிறார்கள். இருந்தாலும் அந்த மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா கை தட்டணும், ரொம்ப நேரம் நடக்கணும். நமக்கெல்லாம் கும்மி கொட்டுற வழக்கம் இருக்குது. நம்ம ஊரில் திருவிழான்னா அந்த முளை கொட்டுற வழக்கம். அது பாருங்க விளையாட்டு. ஆனால் விளையாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆரோக்கியம். கால் நடக்கணும், உடல் அசையணும், மூளை சிந்திக்கணும், நாக்கு பாட்டு பாடணும், கை தட்டணும். இத்தனை ஒருங்கே நடைபெற பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை முன்னோர்கள் கண்டார்கள். இன்னைக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காக்காரன் இன்னொரு ஆய்வு சொல்லுது, பொம்பளை ஆளுகள்லாம் கை தட்டினா தலைமுடி நிறையா வளருமா. தட்டலையா? நம்பிக்கை இல்லை. நம்மளெல்லாம் இது சத்தியமாக இருந்தால் அமெரிக்காவில் போய் கேட்கணும். அதனால தான் நம்மளை, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. வந்தவன் போனவனெல்லாம் நம்பித்தான் இந்த கிரியா. நம்மளை ஒருத்தர் சாமி முடி இருந்திருக்காரு, ஒரே ஒரு வில்வயலை சரி சிவலிங்கத்துக்கு கிள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓம் சிவாய நமோ, ஓம் சிவலிங்காய நமோ, ஓம் பவாய நமோ, ஓம் பவலிங்காய நமோ, ஓம் ஆத்மாய நமோ, ஆத்மலிங்காய நமோ, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு இலை எவ்வளோ நேரம் கிள்ள முடியும்? முடிஞ்சு போச்சு இலை. வெறுங்கையை ஆட்டிக்கிட்டே இருந்தார். சாமி பார்த்தார், ஏன்டா என்னையே ஏமாத்துற, இலை முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகி போச்சு, வெறுங்கையவே ஆற்றியடா, என்னையே நீ ஏமாத்துறவன் ஊரை எவ்வளவு சாமி நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? கடவுள் சர்வைக்கியம் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் உணரும் தன்மை இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து வேகமாக, தம்பி நாளைக்கு நம்ம வீட்டில் பஜனை வச்சுருக்கேன், மதியத்துக்கு சாப்பிட வந்துருங்க, சாமியை கும்பிட்டு சாப்பிடலாம். அதுக்கு என்ன, இன்னைக்கு ராத்திரியே சாப்பிடாம இருந்து காலையில் எந்திரிச்சு விடிய முன்னே எந்திரிச்சு இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே கபகபன்னு பசுவோடு வந்துடுறேன்னு சொன்னார். பொழுது விடிஞ்சிச்சா இல்லையா? குளிக்காமல் சாமியை கும்பிடாமல் வேகமாக கிளம்புனார் அந்த பஜனை நடக்கிற வீட்டுக்கு. 3 மைல் போனவரை திரும்ப ஓடி வந்தார். ஒரு பதட்டமாக வந்தார் வீட்டுக்கு. மனைவி கேட்டாங்க, என்னங்க பஜனைக்கு போகிறேன்னு போனீங்க, ஏன் இப்படி பதட்டமாக ஓடியாரியா? ஒன்றும் இல்லை, நடந்து போகிறவங்க தான் ஞாபகம் வந்துச்சு, சாமி கும்பிட்டல விளக்கில் திரிய அணைக்காமல் போயிட்டு என்ன தீர்ந்து போயிருக்குமே அப்படின்னு ஒடியாந்தேன்னாரு. அந்த அம்மா சொன்னா, உங்கள் மனைவி அப்படி இருப்பானா? நீங்கள் அந்த பக்கம் காலை எடுத்து வச்சோன்னே நான் விளக்க மலையேற்றிட்டேன்னா. அப்புறம் கேட்டால் அந்த அம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களே, காலில் செருப்பு தேஞ்சு போயிருக்குமே. நான் ஓம்புருங்க எப்படி இருப்பேன், அங்கே திரும்பும் போதே செருப்பை கழட்டி கக்கத்தில் இழுக்கிக்கிட்டு தான் நடந்து வந்தேன்னா அந்த அம்மா. இப்படி இருந்தால் எப்படி பக்தி? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யுது மனசு. என்ன செய்ய? இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார். எத்தனை தத்துவங்களும் மொழிகளும் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் கடைபிடிக்கணும். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும். அதனால தான் பாரதி சொன்னான், பெரிதினும் பெரிதிகள் தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். ஒரு குழந்தையை 7200 மணி நேரம் கருவில் சுமக்கிறாங்க. 7200 மணி நேரம், 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 வினாடி.
அந்த குழந்தை வந்துடுது வெளியில் 10வது மாதம், மாத கணக்கு 10 மாதம். 10வது மாதம் குழந்தை தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு வெளியில் வந்த உடனேயே பாராட்டி சீராட்டி தாளாட்டி நம்ம சாப்பிட்டா பிள்ளைக்கு என்ன பண்ணுமோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்து அந்த பிள்ளை ஒரு 5 வயசில் அப்படி நடந்து வந்தா, யாரா தம்பி, யார் மகன், உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் உடனே சொல்கிறான் ரமேஷ் மையன் அப்படின்னு சொல்கிறான். சே ரமேஷா சுமந்தாரு, சுமந்தது அவங்க அம்மா, ஆனால் பேர் யாருக்கு, அவங்க அப்பாவுக்கு. ஏன் வருது, விட்டு கொடுக்குறாங்க. கருணையே வடிவமான தாய்மார்கள். இன்னைக்கும் பாருங்க, திருமதி ஜெயம் ரமேஷ், திருமதி சத்தியமூர்த்தி, திருமதி டேனியல், திருமதி சந்திரன் அப்படின்னு பேர் வருது. ஏன் திருமதி திருமதின்னு வருது? பேர் மட்டும் அல்ல, தன்னை தாழ்த்தி கொண்டாவது கணவனுடைய பெயரை உயர்த்த வேண்டும் என்று குடும்பத்துக்கு வந்த குத்து விளக்கு பெண்கள். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. அதான் வள்ளுவர் சொன்னார், பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்று. ஒரு வீட்டில் பசுமாடோ தலையா இருக்கிற பெண்ணோ கண்ணீர் வடிக்க கூடாது. இந்த உலகத்தில் சிறந்த நீர் 2 நீர், ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ்நீர். கண்ணீர் 2 வகை உண்டு, ஒன்று ஆனந்த கண்ணீர், இன்னொன்று அழுகை கண்ணீர். அழுகை கண்ணீர் என்பது இந்த ஓரத்தில் வரும், உப்பு கைக்கும். ஆனந்த கண்ணீர் இந்த ஓரத்தில் வரும், இனிக்கும். இப்போ உலகத்திலே சிறந்த நீர் 2, ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ்நீர். உமிழ்நீர் என்ற எச்சில் எவ்வளவு பெரிய காயத்தையும் ஆற்றும். பார்த்துருக்கீங்களா? நாய் கூட புண்ணு வந்தா நக்கியா ஆத்திரும். அப்போ எச்சில் அவ்வளவு மகத்துவமானது. ஆனால் எச்சில் தப்பானது கூட இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல ஒரே பொருள் பல விதத்தில் பயன்படுது, 2 விதத்தில் கெட்டும் போகுது. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தாய்மார்கள் கடைபிடித்து வாழ்ந்த அந்த காலத்தில் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. எதுக்கு அரிசி மாவில் கோலம் போடணும்? அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகம் நமக்கு சொல்லி வளர்த்தாங்க. எல்லாரும் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கெல்லாம் கோலமே போடுறதில்ல. அதுலேயும் சாயந்தரமாக மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா லேசா சண்டை வந்துட்டா காலையில் எந்திரிச்சு அந்த அம்மா எனக்கு என்னன்னு போடுவா, போடுறது நமக்கு என்னன்னு போயிடும். இந்த அம்மா எந்திரிச்சு போடுவாங்க, நமக்கு என்னன்னு போயிடும். கடைசியாக வாசல் வெறும் வாசலாக கிடக்கும். அப்படி கிடக்கக்கூடாது. பழைய சோறு சாப்பிடும்போது சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்லி வளர்த்த சமூகம் இந்த சமூகம். எறும்பு கிடந்தா எடுத்து போட்டதுனால வம்சம் நல்லா இருக்காது, கண்ணு நல்லா தெரியும்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது, கண் இல்லாத சீவராசி எறும்பு. அந்த எறும்புக்கு உணவு கொடுத்தால் வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். அப்படி அரிசி மாவில் கோலம் போட சொல்லி கொடுத்த சமூகம். கருணைய வடிவமான தாய்மார்கள் அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் இப்போ வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கணும். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆமாம், கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டலை. தெரியுது தாண்டினா செத்துருவோம்னு. மனுஷன் சொல்லு பேச்சே கேட்குறேன். இல்லை போகாதேன்னா அங்கே தான் போகிறேன், செய்யாதேன்னா அதைத்தான் செய்கிறேன். ஏன்டா அப்படி பேசுறியன்னு கேட்டு பாருங்க. ஏன் என்ன அப்படி மிரட்டுறேன்? டேய் ஏன்டா அப்படி தப்பு பண்ணுறிய? யார் பண்ணலை? டேய் ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிறிய? எவன் குடிக்கலை? டேய் இதெல்லாம் உங்களுக்கே முறையாக இருக்காடா? நீங்கள் என்ன யோக்கியமா? நான் ஒரு ஆள் குற்றவாளினா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை திருத்திடலாம். நாம் எல்லாருமே குற்றவாளினா யார் திருத்துறது? சமூகம் குற்ற சமூகமாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அம்மனமா திருற ஊரில் கோவணம் கட்டினா ஏளனம். என்ன செய்ய? அப்படிப்பட்ட கருணைய வடிவமானவர்கள் தாய்மார்கள். அதனால தான் அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஐயாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி எப்படி சாமி கும்பிடணும்? அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், தூங்காமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். இப்படி இருந்து சிவநாமம் உச்சரிக்கணும், பஜனை பாடணும். கோயம்புத்தூரில் மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. அப்படி சாமி கும்பிட்டது சிவராத்திரி சாமி கும்பிட்டோம். இப்போ அப்படியா கும்பிட்றோம்? இன்றைக்கும் பாருங்கள் 9 நாள் நவராத்திரி. ஆனால் பட்னியாக போட மாட்டா. எந்த தாயாவது பிள்ளைய பட்னி போடுவாளா? அது குழந்தைகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்பா அடித்து போட்டான்னா குறுக்க வந்துடுவா. எதுக்கு அடிக்கிறிய பிள்ளைய? அவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிவிட்டான்? உலகத்தில் இல்லாத தப்பு, நீங்கள்லாம் செய்யாத தப்பை அவன் செஞ்சான் அப்படின்ட்டுருவான். அப்போ தாய் பிள்ளை மீது அவளை கருணை. காரணம் தொப்புள் கொடி சொந்தம். ரத்தத்தை பாலாக்கி உருவத்தை கொடுத்த அந்த தாய் குடியிருந்த கோவில். ஆனால் இன்னைக்கு நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கு. எங்கிட்டும் தீர்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் அடிதடியாத்தான் இருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்லை உடைக்கும். ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்குகளை பார்க்கிற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்பார் என்ற வகையில் நடந்தாய் வாழி காவிரி. காவிரி வெள்ளம் அவள் அழகா ஓடி வந்திருக்கிறார். ஒரு பொண்ணு நடந்தா அண்ணன் மாதிரி நடக்கிறான்னு சொல்லணும். நடை அழகி, அண்ணன் நடை அழகின்னு பேர். அப்படிப்பட்ட பெண்ணோட நடை அண்ணன் போல இருக்குமா? அன்னத்துக்கிட்ட தான் பெண்கள் நடையை கற்றுக்கணும்னு கம்பரே பாடுறார். அப்படி அழகா நடந்து வந்த காவிரி வெள்ளம் கொஞ்ச நாள் நடந்திருக்கிறா. அப்புறம் நடக்க முடியாமல் போய் காலில் ஏதோ பிரச்சனை, அப்புறம் தவந்து வந்திருக்கிறான். தவந்த காவிரி அப்புறம் தவழ முடியாமல் அப்புறம் உருண்டு வந்திருப்பா போல. அப்புறம் உருளவும் முடியாமல் இப்போ காவிரியில் தண்ணி இல்லை. இந்த மாதம் அணை திறக்கணும், மேட்டூர் அணை. காவிரியில் தண்ணியும் இல்லை. ஏன் இல்லை? கர்நாடகாக்காரன் கொடுக்கறதுக்கு வலிக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டப்படவே இல்லை. 272.4 அடி தண்ணி கொடுக்கணும், கண்ணாடி தண்ணி இருக்கா?
வாய்ப்பு இருக்கா நினைச்சு பாருங்க. அதை விடுங்க, மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா அங்கே வச்சு வைக்க முடியாது. ஆமாம், அங்கே அடைச்சி வைக்க இடம் இல்லை, திறந்தானே விடணும். அது அப்படியே பொங்கி வருது. காவிரியும் கொள்ளிடமும் நிறைந்து முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் போய் கடலில் கலக்குது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, வருஷம் மழை பெய்து பல லட்சம் கன அடி தண்ணி காவிரியும் கொள்ளிடத்திலையும் சென்று கடலில் கலக்குது. இப்படி வீணா போகிற பல லட்சம் கன அடி தண்ணியை தேக்கி வச்சு இந்த நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வைக்க ஒரு புள்ள பிறக்கலையா? இல்லை அதுக்கான சட்டம் இல்லையா? அதுக்கான திட்டம் இல்லையா? எங்கே போய் சொல்ல? ஆனாலும் குடிக்க தண்ணியில் நாட்டு